பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மவுண்ட் ஆஃப் த கிரைஸ்ட். இன்றைக்கி சண்டேஸ் ஸ்டோரி கேட்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டீனேஜ் பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ண போகிறா. அவள் அந்த பார்ட்டிலேருந்து கிளம்ப ரொம்ப லேட் ஆகிடுது. அவள் நினச்ச நேரத்தோட ரொம்ப லேட் ஆகிடுது. ஆனால் அவளுக்கு பயம் இல்லை, ஏன்னா அவள் வீடு அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, ஒரு காட்டை கடந்து தான் போகணும் அவள் வீட்டுக்கு. ஸோ ரொம்ப லேட் ஆனனால ஸ்ட்ரீட்டில் யாருமே இல்லை. அவள் தனியாக நடந்து போயிட்டுருக்கா. அந்த காட்டு பாதையில் அவள் நடந்து போகணும். தூரத்தில் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கதை அவள் பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அவள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறா. சங்கீதம் 91 அதிகாரத்தை முணுமுணுக்க ஆரம்பிக்கிறா. அவள் நடந்து வந்துட்டே இருக்கா. அவளுக்கு இன்னும் பயம் அதிகமாக இருக்குது. இருந்தால் கூட ஒரு நல்ல ப்ரேயர் பண்ண அவளை சூழ்ந்து ஒரு அமைதி நிலவுது. அவள் ரொம்ப ப்ரொடக்டிவாக அவள் ஃபீல் பண்ணுறா, யாரோ ப்ரொடக்ஷனுக்கு இருக்கிற மாதிரி. அவளும் அந்த ஆளை கடந்து வீட்டுக்கு போயிடுறா சேஃபாக. அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்து அவளோட ஃபோனை பார்க்குறா. அந்த ஃபோனில் ஒரு மர்டர் நடந்திருக்கு. எக்ஸாக்டாக அவள் எந்த வழியில் கடந்து வந்தாலோ அந்த இடத்துல நடந்திருக்கு. இவன் 20 நிமிஷம் கழிச்சு அந்த மர்டர் நடந்திருக்கு. ஸோ இவள் வேகமாக ஃபோன் பண்ணுறா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவள் சொல்கிறா, சார், இந்த க்ரைம் நடந்ததில்ல, அந்த க்ரைம் எங்கள் ஏரியாவில் நடந்துச்சு. நான் அந்த க்ரைம் நடக்கிறதுக்கு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த ஏரியாவை நான் கிராஸ் பண்ணி நடந்து வந்தேன். அங்கே ஒரு ஆளையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ போலீஸ் சொல்கிறாரு, அப்போ அந்த ஆளை நீ அடையாளம் காட்டுவியாமான்னு கேட்குறாரு. இவளும் நான் கண்டிப்பாக காட்டுவேன் சார் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி அடுத்த நாளும் அவள் நிறைய பேர் நிற்க வைக்கிறப்ப சரியான மர்டரை அடையாளம் காட்டிடுறா. அவனையும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறாங்க. அவனும் உண்மையை ஒத்துக்கிறான். அவனை ஜெயிலையும் அடைச்சி போட்டுறாங்க. இந்த பொண்ணை எல்லாருமே பாராட்டுறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரர் கேட்குறாரு, உனக்கு ஏதாச்சும் நான் ஃபேவர் பண்ணணுமாமா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் சார், நான் அந்த ஜெயில் கைதி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறா. அவளையும் அனுமதிக்கிறாங்க. அவளும் பேசுகிறப்ப அவள் கேட்குறா, நானும் அந்த வழியாக தானே வந்தேன், நீங்கள் என்னை எதுவுமே பண்ணலையே அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஆள் சொல்கிறான், நீ தனியாக வரலையே, உன்னோட 2 சைடும் பெரிய 2 ஆண்கள் நடந்து வந்ததை நான் பார்த்தேன், ஆனால் நான் ஒன்றும் செய்யலை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ பைபிள் வேர்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல், நம்மளோட ப்ரேயர் எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்கள் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி வளங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.